எல்லோருக்கும் வணக்கம். நான் தாரணி. இன்றைக்கி நம்ம சிம்பிள் அண்ட் ஸ்டைலிஷான ஸ்லிங் பேக் தைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இது காலேஜ் கேர்ள்ஸும் எடுத்துகிட்டு போகலாம், ஒர்க்கிங் உமன்ஸும் யூஸ் பண்ணலாம். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா டெனிம் கிளாத்தில் இதை நான் தைச்சிருக்கேன். ஸோ ஹைட் மெஷர்மெண்ட் வந்து 25/13. அதே அளவுக்கு சிந்தட்டிக் லைனிங்கும் 25/13 எடுத்துக்கோங்க. அப்புறம் உள்ளே நமக்கு 2 பேக்கெட்ஸ் வரும். சின்ன பேக்கெட் ஒன்று வரும், அதோட சைஸு 8/9. அப்புறம் பெரிய பேக்கெட் ஒன்று வரும், அதோட சைஸ் பார்த்திங்கன்னா 10/13. அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் ஃப்ரண்ட்டில் ஒரு பேட்ச் வைக்கிறதுக்காக ஆரியில் ஒர்க் பண்ண டிசைன் எடுத்திருக்கேன். அதோட மெஷர்மெண்ட் 10/13. அப்புறம் ஜிப்பு 13 இன்ச்சஸில் ரெண்டு ரன்னர் வேணும். அப்புறம் இதோட ஹேண்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக வரும். இதோட ஹைட்டு 48 இன்ச்சஸ் அண்ட் வித்து வந்து 3 இன்ச்சஸ். இப்போ நம்ம இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், பேக் சைடில் 3 இன்ச்சஸில் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு அதை கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணதுக்கப்புறமா அதோட 2 ரா எட்ஜஸ் இருக்கும், அதை வந்து நம்ம மடித்து தைச்சிடணும். ஃபஸ்ட்டு இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் மேலே இருக்க சைடில் ஜஸ்ட் ஒரு 1/4 இன்ச்சு மடித்து தைங்க போதும். 1/4 இன்ச்சு மடிச்சுட்டு அதோட கார்னரில் ஸ்டிச் போடுங்க. அதே மாதிரி இந்த சைட்லேயும் 1/4 இன்ச்சு மடிச்சுட்டு கார்னரை ஸ்டிச் போட்டுருங்க. இப்போ இந்த 2 ஸ்டிச் பண்ண சைடுக்கு 2 ஸ்டிச் பண்ணதுக்கு பீஸ்க்கு நடுவில் நம்ம ஜிப்பை வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். ஜிப்பு வச்சு அட்டாச் பண்ணும்போது எப்போவுமே நடுவில் கேப் இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது அந்த மெயின் பீஸுக்கும் ஜிப்புக்கும் நடுவில், ஏன்னா நமக்கு ரன்னர் மூவ் ஆகிறதுக்கு ஸ்பேஸ் வேணும். நீங்கள் ஜிப்பை ஒட்டி தைச்சிட்டிங்கன்னா அப்புறம் ரன்னர் மூவ் ஆகாது. இப்போ பாருங்கள், அந்த ரன்னரில் பாதி ஸ்பேஸில் நான் டெனிமோட இதை வச்சுட்டு அதோட கார்னரில் ஸ்டிச் பண்ணுறேன். பார்த்திங்கனாலே தெரியும் கேப் இருக்குது அதில். அதே மாதிரி இந்த மேல் சைடையும் வச்சுட்டு சேம் டிஸ்டன்ஸில் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ரன்னர் இதில் போட போகிறோம். ரன்னர் போடுறதுக்கு லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு இது ரன்னரோட ப்ராடாக இருக்கிறது மேலே வரும், சின்ன குறுகலாக இருக்கிறது கீழே வரும். ஸோ ப்ராடாக இருக்கிற சைடில் ஏதாவது ஒரு சைடில் ஃபஸ்ட்டு ஒரு சைடை இன்சர்ட் பண்ணிவிடுங்க. ரொம்ப ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணாதீங்க, பாதி வரைக்கும் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பக்கம் இருக்க சைடையும் அதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ தூரம் போதோ அதை வச்சுட்டு அப்புறம் டேபிள் மேலே வச்சுருங்க. நீங்கள் இப்போ ரன்னரோட 2 பக்கமும் உங்கள் ஃபிங்கரை ஹோல்ட் பண்ணிவிட்டு ரன்னரை மேலே ஏற்றிங்கன்னா ஈஸியாக போயிடும். இது ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் 2-3 தடவை ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இப்போ பேக் சைடு முடிஞ்சிடுச்சு. அடுத்து ஃப்ரண்ட் சைடில் நான் அந்த பேட்ச் எடுத்து வைக்கிறேன். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட்டு சென்டரை நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு மேலேருந்து சும்மா ஒரு 2 இன்ச்சு கேப் இருக்கா மாதிரி, அதே மாதிரி கீழேயும் வந்து ஒரு 1 இன்ச்சு கேப் இருக்கா மாதிரி வச்சுட்டு இதை ஸ்டிச் பண்ணிவிடுங்க. மெயின் பீஸோடு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. மேலே கீழே 2 சைடுமே நல்லா ஸ்டிச் பண்ணிடுங்க. பபுள் ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா, நம்ம லைனிங் எடுத்துக்கிறோம். இந்த லைனிங் வந்து பேகுக்கு யூஸ்வலாக ஒரு லைனிங் இருக்கும், பட் அது லைஃப் இருக்காது. நான் அதனால் வந்து இந்த மாதிரி லைனிங் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த பேக்கெட்டோட 4 சைடையும் நீங்கள் மடித்து ஸ்டிச் பண்ணி தைச்சிருங்க. இது பெரிய பேக்கெட் 10/13. இது அடுத்தது சின்ன பேக்கெட் 8/9. இது 4 சைடையும் மடித்து தைச்சிருங்க. இப்போது இது நமக்கு உள்ளே வைக்கிற லைனிங். சேம் மெயின் பீஸோட அதே மெஷர்மெண்ட் 25/13. ஸோ ஒரு சைடில் பெரிய பேக்கெட் வச்சு அட்டாச் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட்டு கீழே வரைக்கும் வர மாதிரி பேக்கெட்டோட மேல் சைடு மாத்திரம் ஓப்பன், மற்றபடி இந்த 3 சைடையும் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் சின்ன பேக்கெட் வச்சு அட்டாச் பண்ணிடுங்க. அதுலேயும் அந்த 3 சைடு அட்டாச் பண்ணிடுங்க. மேல் சைடு மட்டும் எப்போவுமே ஓப்பன், மற்ற சைட்ஸ் 2 கீழே இருக்க சைடு மாத்திரம் ஸ்டிச் பண்ணிடுங்க. இப்போ ஹேண்டில் எடுத்துக்கிறோம் 48/3. இதில் 2 சைடும் ஒரு 1/2 இன்ச் வந்து மடித்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. கார்னராக ஸ்டிச் போட்டுக்கோங்க நல்லா. அதே மாதிரி இந்த பக்கமும் ஸ்டிச் பண்ணிடுங்க. இது ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் 2 மடித்து வச்ச சைடையும் ஒன்றா வச்சு கரெக்டாக உள்ளே போகாமல் கரெக்டாக ரெண்டும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி வச்சு நல்லா கார்னராக ஒரு ஸ்டிச் போட்டுருங்க.
ஒரு ஸ்டிச் போட்டாலே போதும். ஸ்டிச் எங்கேயும் மிஸ் ஆகாமல் ஃபுல்லாக போட்டுருங்க. அதேமாதிரி ஹேண்டிலோட இன்னொரு சைடையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஹேண்டில் இப்போ மெயின் பீஸில் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடு எடுத்துக்கிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜிப்பு வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஜிப்பு வந்து இதோட எம்போஸ்டு சைடு. இது எம்போஸ்டு சைடு எப்போவுமே பேக்கோட கீழே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஹேண்டில் எப்போவுமே ஒரு சைடு வந்து லெஃப்ட்டு வைக்கிறீங்கன்னா அதுக்கு இன்னொரு சைடு வந்து ரைட்டில் வைக்கணும். நம்ம இப்போ ஃப்ரண்ட் சைடு தைக்கிறோம். ஃப்ரண்ட் சைடில் வைக்கும்போது நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு 2 இன்ச்சு கேப்பில் ஜிப்பு வச்சு அட்டாச் பண்ணிடுங்க. ஜிப்பில் அதே மாதிரி பாதியில் ஸ்டிச் பண்ணுங்கள். ரன்னர் போகிறதுக்கு கேப் விட்டுக்கோங்க. இந்த பக்கம் இப்போ தைக்க போகிறோம். இந்த பக்கம் நம்ம லெஃப்ட்டில் தைச்சிருக்கோம். ஸோ பேக் சைடில் வரும்போது ரைட் சைடில் ஹேண்டில் வைக்குங்க. ஹேண்டில் ட்விஸ்ட் ஆகாமல் இந்த பாருங்கள் ஜஸ்ட் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வருதா பார்த்துக்கோங்க. ட்விஸ்ட் எங்கேயுமே ஆகக்கூடாது. இந்த சைடு அதே மாதிரி இந்த கார்னர்லேருந்து 2 இன்ச்சு கேப்பு விட்டுட்டு அது அந்த சைடு வந்து நம்ம லெஃப்ட்டில் தைச்சிருக்கோம். பேக் சைடில் ரைட்டில் வைக்க போகிறோம். நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஃப்ரண்ட்டில் சப்போஸ் லெஃப்ட்டில் வச்சிங்கன்னா பேக்கில் ரைட்டு. பட் என்னென்னா ஆப்போசிட் சைடில் இருக்கணும். இப்போ அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் மேலேருந்து 2 இன்ச்சு கேப் விட்டுக்கோங்க. எம்போஸ்டு சைடை திருப்பி வச்சுருங்க. திருப்பி வச்சுட்டு ஜிப்பில் பாதியிலேருந்து ஸ்டிச் பண்ணுங்கள். ரன்னர் போகிறதுக்கு கேப்பு கரெக்டாக விட்டுக்கோங்க. டபுள் ஸ்டிச் போட்டுருங்க. ஸ்ட்ராங்காக இருக்கும் நல்லா. இப்போது நம்ம இந்த லைனிங்கில் பேக்கெட் வச்சு அட்டாச் பண்ணியிருக்கோம்ல அது மெயின் பீஸோடு அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கெட் சைடை மெயின் சைடும் பேக்கெட் சைடும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் திருப்பும்போது நமக்கு பேக்கெட் வந்து உள்ளே இருக்கும். இப்போது உங்களுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த சைடில் வச்சா தெரியாதுன்னா திருப்பிக்கோங்க. ஏற்கனவே நம்ம ஜிப்பு வச்சு அட்டாச் பண்ணியிருக்க சைடு வச்சுட்டு அதுக்கு மேலேயே ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஜிப்புக்கு ரொம்ப கிட்ட போய் ஸ்டிச் விடாமல் கரெக்டாக அதே கேப்பு மெயின்டைன் ஆகும். கரெக்டாக ஹேண்டில் எதுவும் டிஸ்டர்ப் ஆகாமல் கரெக்டாக உள்ளே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஹேண்டில் கிட்ட ஒரு 2-3 ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் அதே மாதிரி திருப்பி வச்சுட்டு ஹேண்டில் வர இடத்துல நல்லா ஒரு 2-3 ஸ்டிச்சு போட்டுக்கோங்க. அப்போ ஹேண்டில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ நான் திருப்பி காட்டுறேன். பேக்கெட்ஸ் பாருங்கள் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம என்ன போகிறோம்னா அடுத்த ஸ்டெப்பு. இப்போ இந்த ஃப்ரண்ட்டில் தைச்சிருக்க இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபுல்லுமே உங்களுக்கு பாருங்கள் பேக்கெட் எல்லாம் கரெக்டாக ப்ளேஸ் ஆகிருக்கு. மெயின் சைடில் வரும்போது சின்ன பேக்கெட்டும் இந்த பேக் சைடு பெரிய பேக்கெட் வர மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஹேண்டில் ஜிப்பு லைனிங் கிளாத் எல்லாத்தையும் அட்டாச் பண்ண சைடு திருப்பி மேலே ஒரு க்ரீஸ் ஸ்டிச் போடுறோம். அப்போ நல்லா அது அழகாக அமர்ந்தி அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி 2 சைடுமே அந்த க்ரீஸ் ஸ்டிச் போட்டுருங்க. இப்போ ஃபுல்லாக எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு. சென்டராக மார்க் பண்ணிக்கோங்க. பேக்கை கரெக்டாக மேலே இருந்து கரெக்டாக சென்டராக மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. இந்த ஸ்டிச் எதுக்கு போடுறோன்னா நம்ம பேக்கில் வந்து ஒரு ஜிப் அட்டாச் பண்ணியிருக்கோம் பேக்கெட்டுக்காக. ஸோ நம்ம ஜிப்பு ஓப்பன் பண்ணி உள்ளே கை விடும்போது துணி வந்து இந்த ஸ்டிச்சு போடுறோன்னா உள்ளே வரைக்கும் போயிட்டே இருக்கும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டிச்சு நம்ம சென்டரில் போட்டிருக்கோம். இப்போ பேக்கெட்டோட ஸ்பேஸு அதோட கரெக்டாக நின்றுக்கும். இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா ரன்னர் போட போகிறோம். ஸோ ஜிப்பு 2யும் அதே மாதிரி வச்சுட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி ப்ராடாக இருக்கிறது மேலே வரும், குறுகலாக இருக்கிறது கீழே வரும். ஒரு பக்கம் ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிவிடுங்க. இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த சைடை எடுத்து உங்களால் எவ்வளோ உள்ளே தள்ள முடியுதோ அவ்வளோ தள்ளிட்டு டேபிள் மேலே கீழே வச்சுருங்க. வச்சுட்டு 2 பக்கம் உங்கள் ஃபிங்கர் ஹோல்ட் பண்ணி ரன்னரை மேலே ரைஸ் பண்ணிங்கன்னா ரன்னர் வந்துடும். ஜஸ்ட்டு கொஞ்சம் தூரம் மட்டும் ரன்னரை தூக்கிட்டு இப்போ பேக்கை திருப்பிடுங்க. ஏன்னா நம்ம 2 சைட்ஸையும் இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா திருப்பிடுங்க. திருப்பினதுக்கப்புறம் டெனிம் கிளாத்து, லைனிங் கிளாத்து எல்லாத்தையும் நல்லா பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நம்ம இப்போ இந்த கார்னர்ஸை அட்டாச் பண்ண போகிறோம். 2 சைட்ஸையும் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா கிளாத்தையும் கரெக்டாக பிடிச்சிருக்கா பார்த்துக்கோங்க. எதுவுமே உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது மிஸ் ஆகக்கூடாது. வச்சுட்டு நல்ல ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. இந்த சைட் பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரி ஹேண்டில் எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு ஆப்போசிட் சைடையும் பண்ணிவிடுங்க.
டபுள் ஸ்டிச் போட்டுருங்க. ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி போட்டுட்டு அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு திருப்பியும் 2 சைடையும் ஸ்டிச் போட்டு கவர் பண்ணிவிடுங்க. இப்போ நான் பேக்கை திருப்ப போகிறேன். இப்போ இந்த பேக் திருப்பும்போது கார்னர்ஸ் மட்டும் சமயத்தில் நமக்கு வந்து ஒழுங்காக வராது. அப்போ என்ன பண்ணுங்கள், ஏதாவது ஒரு டூல் வச்சுட்டு கார்னர்ஸை உள்ளேருந்து வெளியில் தள்ளினீங்கன்னா அது கரெக்டாக நீட்டாக வந்துட்டு எட்ஜஸ் பார்க்க உங்களுக்கு அழகாக இருக்கும். ஸ்லிங் பேக் ரெடி. இது தைக்கிறதுக்கும் ரொம்ப சிம்பிள், பார்க்குறதுக்கும் ரொம்ப ஸ்டைலிஷாக அழகாக இருக்கும். இது யார் வேணாலுமே யூஸ் பண்ணலாம். இப்போ உள்ள 2 பேக்கெட் இருக்குது பாருங்கள். நான் ஃப்ரண்ட் சைடில் சொன்ன மாதிரி சின்ன பேக்கெட், பேக் சைடில் பெரிய பேக்கெட். பேக்கில் நமக்கு ஜிப்பும் இருக்குது. நீங்கள் இது மாதிரி வந்து பேட்சஸ் ஏதாச்சும் அட்டாச் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் வந்து கலம்காரி மெட்டீரியலும் அட்டாச் பண்ணலாம். இது பாருங்கள், நான் கலம்காரி மெட்டீரியல் அட்டாச் பண்ண பேகு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.